அம்னோ இளைஞர் பிரிவு வரலாற்றின் பயணத்தை தாமதப்படுத்த முயலுகிறதா என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அம்னோ மடானி அரசாங்கத்தை விட்டு விலகி பாஸ் கட்சியுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வேண்டுமென அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சாலி வலியுறுத்தியுள்ளதை ராமசாமி அவ்வாறு விமர்சித்தார். தம்மை பொறுத்தவரை இது வெறும் இளைஞர் பிரிவின் தனிப்பட்ட நிலைப்பாடு அல்ல, சில அம்னோ தலைவர்களும் அடிமட்ட ஆதரவாளர்களும் இதற்கு துணை நிற்கலாம் என ராமசாமி குறிப்பிட்டார். குறிப்பாக கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் சாஹிர் ஹமிதியின் ஆசை இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றார் அவர். மலாய்க்காரர்கள் மற்றும் இஸ்லாத்தின் ஒற்றுமையை அக்மால் காரணம் காட்டினாலும் டத்தோஸ்ரீ நஜீப் ராசாக்கிற்கு வீட்டுக்காவல் மறுக்கப்பட்டதை டிஏபி கொண்டாடியதுதான் அம்னோவின் அதிருப்திக்கு உண்மையான காரணம் என ராமசாமி சுட்டிக்காட்டினார். பாஸ் கட்சியுடன் மீண்டும் இணைந்தாலும் அம்னோவுக்கு வலுவில்லை, அதனால் பழைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. பாஸ் தான் இப்போது முன்னிலை வகிக்கிறது. பரிகாத்தா நேஷனல் தலைமை பொறுப்பை கைப்பற்ற துடிக்கும் பாஸ் கட்சி புத்ராஜயாவிலும் தலைமை பொறுப்பை ஏற்க கனவு காண்கிறது. ஆக அம்னோவும் பாஸும் மீண்டும் கைகோர்த்தாலும் அதிகார போராட்டம் வெடிக்கும். ஆனால் அம்னோவின் வீழ்ச்சி இந்தியா, வங்காளதேசம், தைவான் போன்ற நாடுகளில் சுதந்திரத்திற்கு பிறகு வீழ்ந்த கட்சிகளின் நிலைமையை போன்றது என ராமசாமி ஓமைப்படுத்தினார். கைவிட்டு போனதை பெற துடிக்கும் அம்னோ இளைஞர் பிரிவின் செயல் வரலாற்றை தாமதப்படுத்த முயல்வதற்கு ஒப்பாகும். அது இறுதியில் அணைய போகும் மெழுகுவர்த்தி போல என ராமசாமி குறிப்பிட்டார். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.